சிவபெருமா பார்வதி அம்மா ரெண்டு கண்ணை தானே பொத்துனா சரி இந்த மக்கள் வெளிச்ச திருட்டா கிடந்து பாடுபடுதாங்களா அப்ப இந்த மக்களுக்கு ஒளி கொடுப்போம் என்று உச்சி கண்ணை திறந்த உலகத்திற்கெல்லாம் ஒளி கொடுத்தார். உச்சி கண்ணை திறந்த நீலகண்ட ஈஸ்வரன் நீண்ட ஒளி கொடுத்தார். பகவானுடைய மகிமையை பாத்தியப்பா. சரி பார்வதி ரெண்டு கண்ணை பொத்துனாலும் மக்கள் இருளை கண்டு தவிப்பார்கள் என்று தான் மக்களுக்காக உச்சி கண்ணை திறந்து உலகத்திற்கு ஒளி கொடுக்கும் ஒளி கொடுக்கிறார். அதுதான் பகவான். சரி அதை பார்த்த பார்வதி அம்மாளுக்கு அங்கமெல்லாம் பதறுது. சரி என்ன காரணம் தாய்? குத்தமுள்ள நெஞ்சு தானே குறுகுறு. ஆமா கண்டிப்பா தாய் குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். ஆமா பார்வதி என்ன நினைக்கிறா? இப்படிப்பட்ட பகவானை போய் நம்ம பரிசோதனை செய்துட்டோமே என்று சொல்லி அப்படின்னு சொல்லி குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கு. ஆமா சரி பார்வதி அம்மாளுக்கு அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வை வேர்க்கிறது. வேர்வையானது வேர்க்கிறது. பார்வதி அம்மாளுக்கு வேர்வை வேர்க்கிறது. ஒரே புழுக்கம் தாய் தாங்க முடியல. ரொம்ப ஓவரா இருக்கு புழுக்கம். நமக்கு இல்லதான் நமக்கு தான் ஜில்லுன்னு வர வில்லு மேடைக்கு மேலோடி அழகான காத்தாடி கேசி எந்த ஊர்ல குடுப்பன இருக்கும் நம்ம ஊருங்க போய் நமக்கு இவ்வளவு அழகான குடுப்பன அழகா இருக்குல்ல. அப்ப வில்லு மேடைக்கு மேலே ஏசி சில்லு 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 நல்லா இருக்கு. அப்படி குளு 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 வேற குடத்துக்காரன் நனைஞ்சிருவான் புளிங்க. குடத்துக்காரனுக்காண்டி தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று சொல்லி என்ன மாடல் உஷா ஃபேன் எவ்வளவு அழகா இருக்கு பாரு. சரி அப்ப பார்வதியின் வேர்வை பூமியில விழுந்ததுன்னு சொன்னா பூமி தாங்குமா? தாங்கவே தாங்காதல்ல. பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் அவருடைய 1008 சடைமுடி அவிழ்த்தார். பார்வதியின் வேர்வையை தோத்தி எடுத்து தோத்தி பாக்காரு வேர்வைய. பார சடைமுடியை தாங்காமல் 10 துளி வேர்வை பூமியில விழுந்துட்டு அப்பா வாயுதேவா என்னப்பா பாப்பா. சரி பார்வதியின் 10 துளி வேர்வையை 10 கடலாக உலகில் கடைசியாக கொண்டு ஒதுக்க வேண்டும். ஆமா உலகத்திலே கடைசியான பகுதி சொன்னா எங்க தெரியுமாமா? எங்க இருக்கு? ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி கட்டிட்டு பறக்க பறக்க முழிக்கானே என் அப்பன் முருகன் வேல்முருகன். ஆமா அந்த கோயிலுக்கு கலக்கோடி கடக்கு பாரு ஒரு 450 ஏக்கர் நம்ம இடம். அது பூரா நம்ம இடம் தான் தாய். பட்டா மட்டும் முருகன் பேர்ல இருக்கு எழுதி வாங்கல. அந்த இடம் பூரா நம்ம இடம் தான் பாத்து. நம்ம இடம் கோயிலுக்கு கீழ சொல்லி போட்டா கிடக்கு. கோயிலுக்கு கீழ்புறமா கிடக்குது. தண்ணிக்கு பஞ்சம் கிடையாது. நீங்க எப்ப போனாலும் செழிப்பா இருக்கும். நம்ம என்ன கொஞ்சம் உப்பா இருக்கும். நம்ம மேல பாத்தி கட்டி விவசாயம் பண்ணக்கூடிய பொறுப்பு உங்க பொறுப்பு. சரிப்பா. ஏன்னா இப்ப தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது பாத்தீங்களா? சரி அப்ப பார்வதியின் 10 துளி வேர்வை 10 கடலாக கொண்டு உலகில் கடைசியாக ஒதுக்கி மாயக்கண்ணே அந்த 10 கடல்களுக்கும் எப்பேற்பட்ட பேர் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா பேர் கொடுக்கின்றா? ஒங்கு சங்கம் தேவுக்கப்பா ஒங்கு சங்கம் தேவுக்கப்பா ஒன்றாம் கடல் ஒரு கடல் காங்கே சம்மாங்கரைக்கு கரும்பு கடல் ரெண்டாம் முதிய கரை முதிய கரை மூன்றாம் கடல் முதிய கரை கொஞ்சம் தீவு முதிய கரை கொஞ்சம் தீவு மூன்றாம் கடல் போர்க்கடலா. அங்கே 4ஆம் கடல் நல்லதம்பி 5ஆம் கடல் அருங்கடல் 6ஆம் கடல் ஆழங்கடல் 7ஆம் கடல் எழுங்கடல் 8ஆம் கடல் விட்டல் 9ஆம் கடல் ஒய்யார அலை 10ஆம் கடல் பார்க்கல் 10வது கடல் 10வது அங்கே பதுங்கி வந்த பாறை 10வது கடலுக்கு சரி அவர் முக்க பிடிச்சிட்டு போறாம பாட்டுமா 10 கடலுக்கும் பேர் கொடுக்க வேண்டும் என்று அவங்களுக்கு இன்னைக்கு கேரளா ஜலை கட்டிட்டு வந்ததுதான். வா என்ற அம்மனிங்க மாதிரி தான் இருக்கு. என்ற அம்மனி పెన్గుట్టి ఇవిడ పెన్గుట్టి నాకు చాలా ఇష్టం. కేరళ పెన్గుట్టి మక్క అయ్యా ఇవిడ పెన్గుట్టి నాకు చాలా ఇష్టం அப்படின்னு என்ன தெரியுமா? அதெல்லாம் பரவ சொல்லுதா. ஏன்னா மைக்ல ஊரு பூரம் கட்டிருக்காங்க பத்தியா? சரி ஒரு ஊர் 2 ஊர் கிடையாது 5-6 ஊரு கேக்கு போல. 5-6 ஊரு கேட்டு போன் வந்துட்டு பக்கத்துல நிக்கணும். அப்படியா? செட்டு யாரு? அப்ப நம்ம ஊருக்கு கேக்குமா? நம்ம சித்தப்பா செட்டு தான். நம்ம சித்தப்பா பக்கத்துல நம்ம ஐயாச்சாமி நாடா இருக்கே கேக்கும். அவ்வளவு அழகா இருக்கு. எனக்கு చాలా இஷ்டம் சாத்ன இஷ்டம். சாத்ன இஷ்டம் கிடையாது. చాలకరవాడు ఇష్టమా? அப்படி கிடையாதுயா. నువ్వు అంటే నాకు చాలా ఇష్టంனு சொன்னா
இப்ப யார பார்த்து சொல்லணும்? முப்படாதே பார்த்து சொல்லணும். இன்னும் అంటే నాకు చాలా ఇష్టం. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். முப்படாதே அம்மனே. ஆமாத்தா. சரி சரி. அப்போ பார்த்தார். அம்மா 10 கடல்களுக்கும் என்ன பெயர் கொடுக்கிறார்? ஆமா அந்த 10 கடல்களுக்கும் ஆமா பார்வதியின் வேர்வையை 10 கடல்களாக ஒதுக்கி 10 கடலுக்கும் எப்படி அம்மா பெயர் கொடுக்கின்றார்? ஒங்கும் சங்கும் தீவு கப்பால் 1வது கடல் ஒரு கடல். ஆமா ஒங்கும் சங்கும் தீவு கப்பால் 1வது கடல் ஒரு கடல் அல்லவா? காங்கேசம்மாங்கரை தீவில் கருப்பு கடல் 2ஆம் கடல். கருப்பு கடல் 2வது கடல். புதியக்கரை கொஞ்சத்தீவில் 3வது கடல். 3வது கடல் சொன்னா அதுதான் மோர்க்கடல் அல்லவா? 4ஆம் கடல். அது நல்ல தண்ணீரம். 5ஆம் கடல். அம்மா என்ன? 5ஆம் கடல் சொன்னா அதுதான் அருங்கடல்னு சொல்லுவார்கள். 6வது கடல். அது ஆழக்கடல் அல்லவா? 7ஆம் கடல் எழுங்கடல். ஆமா ஆமாம்மா. 8ஆம் கடல் திட்டக்கடல். அது திட்டக்கடல். 9ஆம் கடல் என்னப்பா? ஏமா 9வது கடல்னு சொன்னா சரி அது மோசமான கடல். என்ன கடல்? அதுதான் ஒய்யார அலைகடல் 9வது கடல். ஓஹோ ஒய்யார அலைகடலா? அலைகள் பூரா மோசமா இருக்கும் தாய். ஆமா 9ஆம் கடல்ல இருந்தா சுனாமி வரும் பாத்துக்கோ. ஆமா அந்த 9ஆம் கடல்ல சரி அம்மா அலைகள் மொத்தம் எத்தனை தெரியுமா? தெரியாதே. அலை அப்படியே வரும்பா? அலை காத்தோட சேர்த்து வருது. சரிப்பா. அந்த அலைகள் எத்தனை ரகம் படும் தெரியுமா? அது தெரியாது. 2 ரகம் படும். 2ஆ? என்னலாம் தெரியுமா? என்ன? ஒரு ஆணல ஒரு பெண்ணல. ஓ அலையிலே ஆண் பெண் இருக்கா? உலகத்துல எந்த பொருள் எடுத்துட்டாலும் ஆண் பெண் இல்லாம கிடையவே கிடையாது. கண்டிப்பா இருக்கும். எந்த பொருள் எடுத்தாலும் சரிதான். சரி. ஆமா ஆண் பெண் இல்லாம கிடையவே கிடையாது. கிடையாது. வாங்கி வந்தா அது ஆணல, சாப்பிட்டா வந்தா அது பெண்ணல. பெண் தான் சாப்பிட்டு. ஆமா நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எது எடுத்தாலும் 2 தான். ஆண் பெண். ஆண் பெண். ஆமா சரி. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 வந்துட்டு 4 வரும். ஆமா ஆமா கிழக்கு மேற்கு சரி வடக்கு தெற்கு அப்படி சொன்னா பாருங்க. அப்படி சொல்லிக்கிறோமோ. சரி இது ஆணா இருந்தா இது பெண்ணா இருக்கும். ஆமா இந்த மைலோச சேனல் ஆண் சேனலா இருந்துச்சுன்னா இது பக்கத்துல இருக்க பரமசிவன் சேனல் பெண் சேனல். பெண் சேனல். ஆமா 2 சேனல் இருக்கு பாத்தீங்களா? இரவு பகல், பகல் இரவு, மதியம் சாயங்காலம். அடேங்கப்பா எல்லாமே. இது மைக் ஆணா இருந்தா இது பெண்ணா இருக்கும். ஆமா அது பெண் மைக்கா இருக்கும் தான். இந்த உலகத்துல என்னத்தை எடுத்தாலும் ஆண் பெண் இல்லாம கிடையவே கிடையாது. இதுதான் கொடத்துக்காரனோட உருட்டு. ஆமா இது ஆண் லைட் பெண் லைட். எர்த் கரண்ட் ரெண்டும் சேர்ந்தா ரைட் தெரியும். ஓ அப்படி. ஒரு மனுஷன் எவ்வளவு சத்தியோட கத்துதாம்னு சொன்னா 2 வேணும். யா சீவனும் வேணும் சத்தியம் வேணும். சாய் வேணும். ஆமா 2 வச்சிருக்கேன். என்னது? இரவு பகல். ஓ இரவு பகல் 2ங்க. நான் வேற 2 வச்சிருக்கேன். நான் செப்பனிக்கு நீங்க வாழுது. அப்ப 9ஆம் கடல் ஒய்யார அலைக்கடல். ஒய்யார அலைக்கடல். 10ஆம் கடல்னு சொன்னா பார்க்கடல். ஆமா 10ஆம் கடல் சொன்னா அதுதான் பார்க்கடல். அந்த 10வது கடலுக்கு அப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை உண்டு. பளிங்கு வர்ண பாறை உண்டு. காற்றடித்து மல்குவித்து ஒரு கரையாம் புற்று வளர்ந்திருக்கு. ஆமோ அப்படி காத்தடிச்சதுன்னு சொன்னா புச்சு குமியும். சரி. அப்படி அந்த புச்சுல என்ன இருக்கு? என்ன இருக்கு தாயி? புச்சுன்னு சொன்னா பல விதம் இருக்குப்பா. ஆமா புச்சுன்னு சொன்னா கரையா இருக்கும், எறும்பு இருக்கும். ஆமா கரையா இருந்தா கரையான் பூச்சி. சரி. எறும்பு இருந்தா எறும்பு பூச்சி. ஆனா அந்த புச்சுல என்ன இருக்கு? என்னமா இருக்கிறது? நாகங்கள், பாம்பு. அது நாகங்கள் எல்லாம் வசித்து வரக்கூடிய இடம். ஆமா அதுதான் நாகலோகப்பட்டணம். ஆமா 10வது கடலுக்கு அப்பால் நாகலோகப்பட்டணத்துல. அந்த நாகலோகப்பட்டணம்னு சொன்னா சரி வசிக்கக்கூடியது எல்லாமே நாகங்கள், பாம்பு. இந்த பூலகத்துல நம்ம எப்படி மனிதர்களா வசிக்கோம், மனிதர்களாகவே இருக்கிறோம். அதே போல அந்த நாகலோகப்பட்டணத்துல வசிக்கக்கூடியது எல்லாமே நாகங்கள். நாகங்கள். சரி. வசிக்கக்கூடிய நாகங்களுக்கெல்லாம் ஆமா தலைவன் தலைவின்னு ஒருத்தங்க. ஓ தலைவன் தலைவி. ஆமா. அப்ப கிங்கு குயின், ராஜா ராணி. அடேங்கப்பா. அதாவது வசிக்கக்கூடிய நகங்களுக்கெல்லாம் தலைவன் தலைவியாக யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யாரு யாரம்மா ஆண்டு வருகின்றார்? நாகராஜன் நாகக்கண்ணி சுவாமி நலமுடனே ஆண்டு வாரா. மன்னவரும் தேவியுமா அங்கே மகிழ்ந்து கூடி ஆண்டு வாரா. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு, ஒருவர் கேட்டு மிக ஒற்றுமையாய் வாழ்ந்து வாரார். மிக ஒற்றுமையாய் வாழ்ந்து வாரார். ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு, ஒருவர் கேட்டு
அந்த நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்துல நாகலோகத்தையே அரசு செஞ்சு வராங்க. ஆமா, நாகலோக பட்டணம்னு சொன்னா சரி, ஒரு பாம்பு 2 பாம்பு கிடையாது. கிடையாது. மஞ்சச்சார 5000, 5000, வெள்ளச்சார 15000, 15000, நல்ல பாம்பு 15000, எல்லாம் பாம்பு தான். பச்சை பாம்பு, அடேங்கப்பா கொம்பர மூக்கன், சார பாம்பு, பனவருஷ, நல்ல பாம்பு, ஆமா செவுட்டு பாம்பு, கெட்ட பாம்பு, எல்லா பாம்பும் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த நாகலோக பட்டணம். ஆனா அந்த நாகங்களுக்கெல்லாம் தலைவன் தலைவியாக ஆண்டு வராங்க. ஆமா, தலைவன் தலைவியாக யாரும் ஆண்டு வருகின்றார்? அதுதான் நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவளும். அடேங்கப்பா, என்னையா இவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே? இல்ல, பேராசிய பத்தியெல்லாம் எவ்வளவு அழகா பொருந்திருக்கு. அழகா இருக்குல்ல. நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி பெண்கொடியானவள். எவ்வளவு ஒரு பொருத்தம் பாத்தீங்களா? ஒரு கணவன் மனைவின்னு சொன்னா கல்யாணம் முடிப்பதற்கு முன்பாக சரி பேராசி பொருந்தணும் தான். பேராசி பார்த்துதான் முடிப்பாங்க. பேராசி பொருந்துச்சுன்னு சொன்னாலே மாலை பொருத்தம் தன்னால வந்து அமையும். வந்தா தன்னால வருமா? அதே போல நாகராஜ மன்னன் நாகக்கண்ணி பெண்கொடியானவள். என்ன ஒரு பொருத்தம் பத்தியா? எவ்வளவு ஒரு அழகான பொருத்தம் பத்தியா? இதே போலதான் எங்க மாமாவுக்கும் பொருத்தம் தான். அவருக்கு என்ன பொருத்தம் தெரியுமா? என்ன பொருத்தம்? சூனாவுக்கும் அப்படிப்பட்ட பொருத்தம். சூனாவுக்கும் என்னன்னு கேட்கல. என்ன பேரு? இவ வீட்டம்மா பேரு சுசிமா. இவர் பேரு சுப்பிரமணி. அழகா பொருந்திருக்கு பாத்தீங்க. நல்ல பேரு. பரவாயில்ல. சரி, நடுசுல தாள அடிக்கிறாரே எங்க மாமா. சிங்கி அடிக்கிற மாமா. அவர் வீட்ல பொருத்தம் எப்படி தெரியுமா? எப்படி? ஈனாவுக்கு அப்படிப்பட்ட பொருத்தம். ஆமாமா ஐயா, அப்படி கிடையாது. இளிச்சவாய் அப்படி கிடையாதுயா. அவ வீட்டம்மா பேரு எசக்கியம்மா. பேரு எசக்கிமுத்து. அவள அழகா பொருத்தி இருக்குதான். சரி, உனக்கு பொருந்திருக்கா பேரு? எனக்கு ஏபிசிடில 27 எழுத்து பொருத்தமா இருக்குன்றா. ஆத்தா முப்படாது. ஏபிசிடி 27 எழுத்து இருக்கா? பார்த்து பக்குவமா பொருந்திருக்குதா. அந்த பிள்ளைகிட்ட கேட்டா கூட ஏபிசிடி கரெக்டா சொல்லுவான். இப்ப சாப்பிட்டு இப்பதான் இட்லி சாப்பிட்டு. சரி, ஏத்தா ஏபிசிடில 25 இருக்குது, 25 எத்தனையோ சொன்னாங்க. அத்தனை பொண்டாட்டி கேட்க உனக்கு? நான் 12ஆம் படிக்கும் போது ஏபிசிடி 25 இருந்துச்சு. சரி, அடுத்து கால போக்குல கொஞ்சம் அத்தியாவசிய தேவைக்காண்டி இப்ப 28 எழுத்தா ஆக்கி வச்சிருக்காங்க. ஏபிசிடிய 27 ஏபிசிடி 28 தான். 28 ஆயிருச்சியா? ஆமா, போன மாசம் வரை 27 இருந்துச்சு. இப்பதான் 28 மாத்திருக்காங்க. ஏன்னா இந்தியாவின் அத்தியாவசிய தேவை ஆகி போச்சுல ஏபிசிடி. அப்படிங்கும் போது கொஞ்சம் ஏத்திருக்காங்கட்டா, வேற ஒண்ணும் கிடையாது. அப்பம் பார்த்தார். ஆமா, நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவளும். கணவனும் மனைவியும் அங்கு அவளையின்றி ஆண்டு வருகிறார். மன்னவனும் தேவியும் மகிழ்ந்து கூடி ஆண்டு வருகின்றார். ஈசனும் கிளியும் போல கிருபையோடு வாழ்ந்து வருகிறார்கள். உடலை உயிர் காப்பது போல ஒற்றுமையுடனே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா, அடேங்கப்பா, நம்ம அண்ணனும் நம்ம செட்டும் போல. அவ்வளவு அழகா இருக்குதா. ஆமா, அண்ணன் கிடையாதுதா. சரி, அண்ணன் தானே. அண்ணன். சரி, ஒருவர் சொல்லி ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வராங்க. அது மட்டுமா? அப்படிலாம் இருக்கணும். ஆமா, கண்ணை இமை காப்பது போல் கருத்துடனே ஆண்டு வருகிறார்கள். ஓஹோ, அப்படியா? இந்த இமை இல்லன்னா அந்த கண்ணு பாடு என்ன நினைச்சிருக்கீங்களா? எல்லா தூசியும் கண்ணுக்குள்ள விழும். தூசி விழுந்துரும். இந்த இமை இருக்கும் போது உங்களுக்கு தூசி வருதுன்னு உணர்வு இருந்தாலே கண்ணு தன்னால மூடுந்தாய். நம்ம தான் மூடணும்னு அவசியம் கிடையாது. தூசி வருவதை அறிந்தாலே கண்ணு மூடிரும். அதே போல புருஷனும் பொண்டாட்டி ஆண்டு வருகிறார்கள் நாகலோக பட்டணத்தில். அப்படி நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஏகபோகமான சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்குமெத்தை வீடு இருக்கு. இருந்தாலும் தீராத ஒரு கவலை. பாயாசம் இல்லையா உங்களுக்கு? இல்லப்பா, பாயாசம்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கு. அதான் கேட்டேன். ஒரே ஒரு குறை இருக்கு. என்ன குறைதா இருக்கு? அது என்ன குறை தெரியுமா? என்ன குறையம்மா? இருந்தும் சுகம் இருந்தோம், சொத்தையால பிள்ளை மாட்டி இருந்தும் மழை செல்வம் இல்லை. ஐயோ, பிள்ளை இல்லாதவளைய பிள்ளை இல்லாதவளை கவலை பிள்ளை இல்ல கவலை பிள்ளை இல்ல கவலை மன்னவனே மணவாள மகிட முடி ராஜமன் முடிதறிக்க 40 வயது நாடாள வெள்ளை 50 வயது 50 நமக்கு ஆணும் இல்லை. 50 வயதாகியே 50 வயதாகியே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. அப்போ பார்த்தா அம்மா
அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் சரி சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் அவருக்கு சொத்தை ஆளவில்லை இல்லை. ஆமா மண் இருந்தும் மனை இருந்தும் ஒரு மதுரை செல்லும் இல்லையே என்று சொல்லி பார்த்தா நாகக்கண்ணி என்ன சொல்லுகின்றார்? இல்லைன்னு சொன்னா ஆமா பெண்களுக்கு தானே சாமி வருத்தம். எத்தா என்ன பிள்ளை இல்லைன்னு சொன்னா பெண்களுக்கு வருத்தம் ஆண்களுக்கு வருத்தமா? ஆமா பெண்ணா பிறந்தவா 4 சோறே தஞ்சம்னு பாம்புடுத்து உள்ள கடந்து அழுதுவா. ஒரு வாய் சாப்பிட மாட்டா அழுவா. ஆமா ஆனா ஆண்கள் நாங்க அப்படியாமா இல்ல 4 இடத்துக்கு போவோம் பச்சைப்போடு கடைக்கு போவ சரி 2 புல்ல வாங்கி அடிப்ப சரி உன் கவலை அங்க பறந்துரும். ஏத்தா எதுனாலும் பச்சை போடு கடைன்னு சொல்லாதா. பாரு பாரு உத்து பாரு நல்லா இருக்கு நாம பார் வசதின்னு சொல்லி வச்சிருக்கோம். சரி அது என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அந்த பேய உள்ள அடிச்சோம்னு சொன்னாதான் வீட்டுல இருக்க பிசாசு அடக்க முடியும். பேய் யாரு? பேயின்னு சொன்னா உன் பொண்டாட்டி சரக்குத்தா. அந்த சரக்க உள்ள அடிச்சோம்னு சொன்னா வீட்டுல இருக்க பிசாசு யாரு? பிசாசு தான் பொண்டாட்டி. 3 முடிச்சு கட்டி வச்சிருக்கலாம். அதான் பிசாசு பாத்து. அதுதான் பிசாசா. அந்த பேய் உள்ள போச்சுன்னு சொன்னாதான் வீட்டுல இருக்க பிசாசு அடக்க முடியும். அதனால தான் அப்பப்போ ஒயின்ஷாப் பக்கம் போகுது. ஓ அதனால போறீங்க. ஏன்னா நாங்க ஏன் போறோம் சொல்லு. ஆமா ஆமோ அமையா அது உண்மைதான்ப்பா. தெரிஞ்சா சரிதான். ஆமா சரி அப்ப நாகக்கண்ணி பெண்ணானவள் தன் கணவனாகப்பட்ட நாகராஜ மன்னனை அழைத்து 30 வயதாச்சு மன்னா நமக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்ல. ஆமோ 40 நல்ல வயதாச்சு இந்த நாட்டையாள ஒரு குழந்தை இல்லை. மன்னவனே 50 வயதாச்சு மன்னா ஒரு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல என்ன ஆதரிக்க யாரும் இல்ல என்ன ஆதரிக்க ஒரு குழந்தை இல்லை என்று சொல்லி நாகக்கண்ணி பெண்ணானவள் தன் கணவனை அழைத்து பிள்ளை இல்லாத குறைகளை சரி எப்படி சொல்லுறா தெரியுமா? என்ன பாயசம் வாங்கி இடத்த காலி பண்ணிட்டிய வீட்டுல வந்து புடிட்டு வந்து பாயசத்தை பாட்டி எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆளை விடுறா சாமி குடத்துக்காரையும் பிடிக்க தின்னுட்டோம்னா போச்சு. ஆளை விடுடா சாமி காத்தாடி போட்டு தூக்கம் கண்ணை கட்டிட்டு வருது. நான் வீட்டுல போய் தூங்கிக்கிடுவேன். சரி உங்க முன்னால இருந்து தூங்கினா அப்புறம் உங்களுக்கும் தூக்கம் வரும்னு விவரமா கிளம்பிட்டேன். எங்க அம்மா அப்படின்னு ஆச்சி கிளம்பிட்டாங்க. அம்மா சிரிப்பழகி நமக்குன்னு ஒரு நாள் ஆச்சு வரையில சிரிச்சுக்கிட்டே போறா. காதை திறந்து வச்சுட்டு வாயை மூடிக்கிட்டு தூங்குனேன். காலத்தை திறந்து வச்சுக்கிட்டு வாயை மூடி வச்சுக்கிட்டா. ஆமா ஏன்னா காதை திறந்து வச்சா அவங்க பாட்டு காத்துக்குள்ள நுழையும். சரி வாயை மூடிக்கிட்டா எனக்கு தூக்கம் நல்லா வரும். தூக்கம் நல்லா வரும். அதனால வாயை மூடிக்கிட்டு காத்தை திறந்து வச்சேன்னா சரியா சரியா சந்தோஷமா தூங்கு. நாகக்கண்ணி என்ன சொல்லுறா? என்னமா சொல்லுகின்றா? சாலையில ஒரு மரமா சாதிக்காய் காய்க்கும் மரம் அந்த சாதிக்காய் காயாமலே சனத்திரையும் தாழ்வானே சாதிக்காயும் காய்ப்பதப்போ மண்ணா காய்ப்ப இந்த ஜனத்தாரோடு சேர்வதப்போ இந்த ஜனத்தாரோடு சேர்வதப்போ சாரிக்காயும் காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ மண்ணா காய்ப்பதப்போ ஜனத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ எல்லையிலே ஒரு மரமாம் ஏலக்காய் காய்க்கும் மரம் அந்த ஏலக்காய் காயாமலே இடத்திலையும் தாழ்வானே அந்த ஏலக்காயும் காய்ப்பதப்போ மண்ணா காய்ப்பதப்போ இந்த இனத்தாரோடு சேர்வதப்போ இந்த இனத்தாரோடு சேர்வதப்போ ஏலக்காயும் காய்ப்பதப்போ 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 இனத்தாரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ என் மன்னவனே மணவாளா என் கணவா ராஜமன்னா சாலையில ஒரு மரமா அது சாதிக்க காய்க்கும் மரம் ஆமா அந்த சாதிக்க காயாம நான் ஜனத்திலையும் தாழ்வானோ சாதிக்க காய்ப்பதப்போ மன்னா இந்த ஜனத்தருணனை எப்ப போய் சேருவேன்? அதான் சொல்லுவாங்க என்ன சொல்லி இருக்கா? பூக்கும் காலத்துல பூக்கணும் காய்க்கும் காலத்துல காய்க்கணும். ஆமா எதா இருந்தாலும் சரிதாம்மா. சரி பெண்ணா இருந்தாலும் சரி. ஆமா எது எது எப்ப நடக்கணுமோ அது அப்ப நடந்தே ஆகணும். கண்டிப்பா நடக்கும். ஒரு மரமா இருந்தாலும் சரி. ஆமா பூக்கும் காலத்துல பூச்சிரணும். கண்டிப்பா பூக்கணும். காய்க்கும் காலத்துல காய்ச்சிரணும். பழுக்கும் காலத்துல பழுத்தே ஆகணும். ஆனா நாகக்கண்ணிக்கு அப்படி இல்ல. ஆமா பூக்கும் காலத்துல பூமாறி போனேனே மன்னவா பாதகத்தி இப்படி இல்ல இருக்கேன். என் வயித்துல ஒரு பிள்ளை இல்லையே
என்று சொல்லி ஆமா நாகக்கண்ணி பெண்ணானவள் பெண் கொடியானவள் அவனை அழைத்து அழுது புலம்புறா. ஆமா தன் புருஷனை அழைத்து அழுது புலம்புகிறாத்தா. ஆமா அம்மா புருஷன் மனசு கேக்குமா? கேக்குமா அம்மா நாகக்கண்ணி என்னங்க அழாதம்மா. உனக்கு பிள்ளை மேல ஆசை இருக்கா? உனக்கு ஆண் குழந்தை மேல ஆசை இருந்தா இந்த புருஷன் எடுத்து வச்சுக்க. எனக்கு பெண் குழந்தை மேல ஆசை இருந்தா நான் ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறேன். அட பைத்தியக்கார மனுஷா என்ன? ஆமா நாகராஜன் ஆறுதல் படுத்துக்கிறாமா. ஆறுதல சொல்லுறாரு. அம்மா நாகக்கண்ணி ஆண் பிள்ளை மேல ஆசை இருந்துச்சுன்னா என்ன எடுத்து வச்சுக்க. எனக்கு பொட்ட பிள்ளை மேல ஆசை இருந்துச்சுன்னா ஒண்ணு எடுத்து வச்சுக்கிறேன். பிறகு நமக்கு இன்னொரு பிள்ளை தேவை. நாம இருவர் நமக்கே இன்னொருவர். நாகராஜன் அவ்வளவு அழகா ஆறுதல சொல்லுகிறான். நாகக்கண்ணி என்ன சொல்லுதா? அட பைத்தியக்கார மனுஷா என்ன? நேத்து நைட்டு இந்த கோயில்ல கூட்டத்தை பாத்தியா? கூட்டம் அப்படி கூட்டம் இருக்கும் போது நானும் போய் அந்த கூட்டத்துல போய் இருக்கும்போது என் கூட படிச்சவங்க என்கிட்ட வந்து என்ன கேப்பா எப்படி கல்யாணம் முடிஞ்சு உனக்கு எத்தனை புருஷன் இருக்குன்னு கேப்பா. புருஷனே கேப்பா சண்டாளி உன் வாயில பெனாயில தூக்கி ஊத்த சொத்து சொத்தே கேப்பா. கேட்க மாட்டா கல்யாணம் முடிஞ்சு உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேப்பா. எத்தனை பிள்ளை இருக்குன்னு தான் கேப்பா. அப்படி அவ கேட்கும் போது எனக்கு 17 ஆம்பளை பிள்ளை 3 பொட்ட பிள்ளைன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கும். அத்தனை பிள்ளை கேட்கா எதுன்னு இருக்கு ஆண்டவன் தரதே ஏத்துக்கிட வேண்டியது. அதே போல அப்படி குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா காய் வெட்டி கட்டிட்டு நிக்காம பாரு கருகருன்னு என் புருஷனை நீட்டி அதுதான் என் பிள்ளைன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? என்ன பைத்தியக்காரி புருஷனை பார்த்து பிள்ளைன்னு சொல்லுதுன்னு சொல்லி ஏகத்தானமா பேசுவா. நம்ம வீட்டுக்குள்ள சொல்லிக்கிறோம் உமக்கு நான் பிள்ளை எனக்கு நீங்க பிள்ளைன்ட்டு. ஊரார் மதிப்பாருக்கு தகுந்தபடி நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் அண்ணா. மன்னவா சரி மன்னா என்ன எப்படியாவது நமக்கு பிள்ளை கிடைக்கும். சரி அது வரைக்கும் எனக்கு தானே பிள்ளை இல்ல. நீங்க ரெண்டாம் தடவை ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா? எங்க சித்தி மாமா சீனியம்மா சும்மாதான் இருக்கா. அவள ரெண்டாம் தடவை ஒரு கல்யாணம் முடிச்சீங்களா? ரெண்டாம் தடவை கல்யாணம் முடிச்சேன்னு சொன்னா அவ வயித்துல ஒரு பிள்ளை பிறந்து என்ன அம்மான்னு கூப்பிடுமே. சரி அப்படியாவது ஒரு முடிங்கன்னு சொல்லும் போது அதை கேட்டு நாகராஜன் என்ன சொல்றான்? என்னமா சொல்லுறான்? அள்ளிப்பணம் கொடுத்திட்டாலும் அள்ளிப்பணம் கொடுத்திட்டாலும் அள்ளிப்பணம் கொடுத்திட்டாலும் கொடுத்திட்டாலும் அழகை போல கிடையாது அழகை போல அழகை போல கிடையாதமா கிடையாதமா கோடி பணம் கொடுத்திட்டாலும் கோடி பணம் கொடுத்திட்டாலும் பணத்தை போல கிடையாது பணத்தை போல கிடையாது பணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. அடியே நாகக்கண்ணி ரெண்டந்தர கல்யாணம் முடிக்க வட்டி சொல்லுத. ஆமா அந்த காலத்துல பொண்டாட்டி பெர்மிஷன் கொடுத்திருக்காதா ரெண்டந்தர கல்யாணத்துக்கு. எனக்கு தானே குழந்தை இல்ல. சரி நீங்க ரெண்டாம் தடவை ஒரு கல்யாணம் முடிச்சு வாங்க. அவ வயித்துல ஒரு குழந்தை பிறந்தாலே என்ன அம்மானு கூப்பிடும்ல. அம்மானு எனக்கு பிள்ளை இல்லாத குறைகள் கொஞ்சம் நெஞ்சம் தீரும்லான்னு வீட்டுக்காரி பெர்மிஷன் கொடுத்திருக்கா. அந்த காலத்துல பெர்மிஷன் கொடுத்து மனசு என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவா? வேண்டான்னு சொல்லுவான். வேண்டான்னு சொல்லுவான். ஆனா இப்போ அப்படி கிடையாது தாய். பெர்மிஷனே வேண்டாம். ஆமா இப்ப பெர்மிஷனே கொடுக்க வேண்டாம் பொண்டாட்டி. அழகாட்ட ஒண்ணு இருந்தாலும் குரங்காட்ட வச்சிருக்கான். கேட்டா செப்பனி மாட செப்பனிங்க அந்த கார்க்கே டயர் 4 இருக்கு பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு டயர் இல்ல. டீசல்ல ஓடுது அதுக்கே செப்பனி இருக்கும்போது ரத்தத்துல ஓடுது உனக்கு செப்பனி கேட்காது. கண்டிப்பா வேணும் தான். நானும் அதை தான் எதிர்பார்த்திருக்கேன். எதிர்பார்க்கியா? 2-3 செப்பனி எப்பவும். ஏன்னா ஒரு செப்பனி பஞ்சர் ஆயிட்டுனா நடு ரோட்ல நிக்க முடியாதுல ஐயா. ஒரு 5-6 செப்பனி இருந்தா 10 டீம் மேட்ச்க்கிடலாம். எப்படி ஐயாலாம் வச்சு கலச்சு போய் இப்ப தூங்கிட்டாரு. சரி அப்ப வார்த்தா அவர் எத்தனை செப்பனியாதாம மெயின்டைன் பண்ணுவாரு. ஒன்னா ரெண்டா ஆசை ஒன்னா கண்டா எத்தனை செப்பனி இருக்கு? 3 தானையா? 3 செப்பனி தான் இருக்கும். கூட ஒரு 5-6 போட்டு வச்சுக்கோங்க. நடு காட்டுல போய் காலை வாரி விட்டுறாங்க. சரி நாகக்கண்ணி என்ன நான் அள்ளி அள்ளி பணம் கொடுத்தாலும் ரெண்டாம் தரம் வாரவளுக்கு உன் அழகு இருக்குமா? அழகு இருக்குமா நாகக்கண்ணி? அழகு இருக்குமாப்பா. நான் கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் ரெண்டாம் தரம் வாரவளுக்கு உன் குணம் இருக்குமா? அதனால ரெண்டாம் தரம் கல்யாணம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஆமா ரெண்டாம் தரம் கல்யாணம் வேண்டாம் நாகக்கண்ணி. நம்ம பீரோல என்ன இருக்கு? நம்ம பீரோல வீட்டுல துரு பிடிச்சு தட்டா இருக்கு. வந்த வண்ணமா இருக்கு. எங்க அம்மா சீர் எப்படி கொண்டு வந்தாலும் அப்படியே இருக்கு. உங்க அம்மா சீர் கொண்டு வந்தாளா? ஆமா சீர் கொண்டு வந்தா